ஆமா, நீ பெருசாயிட்டோ, நீ என்ன ஆக போற? எனக்கு போலீஸ் ஆகணும் ஆசை. போலீஸா? போலீஸ்னா காவல் காக்கி பண்ணணும். உனக்கு அது தெரியுமா? எங்களுக்கு தெரியுமே. ஆமாவா? சரி, எனக்கு சொல்லிக் கொடுங்க. இங்க வாயேன். ஓகே, இப்போ நான் சொன்னோடனே நீங்கள் காவல் காக்கி மாரி காலை தூக்குங்க. 1 2 3. நேரக்கட்ட நேரத்தில் தான் ஏதாவது ஒன்று நடக்கும். ஏய், ஒரே ரிங்கில் ஃபோன் எடுக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் இதாக பண்ணுற. அதை சொல்லு. என் வீட்டுக்கிட்ட தான் காடி நின்றுச்சு. தயவுசி சீக்கிரம் வந்து நீ ஏற்று. சரி, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஏன் என்ன ஆச்சு உங்க காடிக்கு? காடி என்னாச்சுன்னா வந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு நின்றுச்சு. நான் பிரச்சனையே தரல. போமேன் யாராச்சும் கூப்பிட வேண்டியதானே என்ன? ஹோமேனுக்கு பண்ணுமா? ஹோமேனுக்கு போகணுன்னா காசு வேணுமே. அதுக்கு நம்மகிட்ட இருக்கு. காசே இங்கே பிரச்சனையாக தான் இருக்குது. காசெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்கிறேன். எல்லாம் கும்புற தெய்வம் கூட உதவி செய்ய மாட்டேங்குது. என்ன அண்ணே, தெய்வம் உதவி செய்ய மாட்டேதுன்னு சொல்கிறேன். உனக்கு தான் முருகனை பிடிக்கும்ல, போய் பார்க்க வேண்டியதானே டைம் இருக்கிற நேரத்தில். முருகனா? அவருக்கு இருக்கு. டேய் வாடா, இருக்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கொஞ்ச நாளாக வாழ்க்கை பிரச்சனை போய்ட்டுருக்கேண்ணே. என்ன கதைன்னு தெரில. வேறு இடத்துல பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம். அதான் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. வாழ்க்கை கஷ்டமா? எல்லாத்துக்கும் தான் வாழ்க்கை கஷ்டம். அதுக்குன்னு டவுனாக இருப்பியா? அப்படி இல்லைடா, தைரியமா? அதானே யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில எனக்கும். நீங்கள் தான் இருக்கீங்க, கால் பண்ண எடுப்பீங்க. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். தெரிலண்ணே, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. தம்பி, ஒன்று நீ நம்பு, முன்னுங்க வந்துடுவேன். சரியா? நாளைக்கு வேறு பார்ப்போம். டே தர்ஷன், நீ எப்பறம் வந்த? சும்மா உன்னை பார்க்க வந்தேன்டா. பார்க்க வந்தியா? சரி வாங்க போ. ஏடா பேச கூட்டு வரேன், என்னை விழுந்துரு கூட்டு வந்த? அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. இல்லைடா, கொஞ்சம் பேசணும். பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை சாருக்கு? இல்லைடா, கொஞ்ச நாள் புரியில தான் தங்கிட்டு இருக்கேன். நானே வீடு ரொம்ப சரி பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. ஏண்டா இதை பற்றியாடா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? வீடுனா புரியுது, தங்கி கொஞ்ச நாள் நான் பார்த்து கொடுக்குறேன் உனக்கு. அதுக்கே இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இல்லைடா, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன்.
சரி வா கிளம்பும். ஞாபகம் இருக்காண்டா பொம்பாய்ப்புல படிச்சு முடிஞ்சோட சிகரெட் எடுத்து வாயில வச்சியா? ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா, நான் இப்போ வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்கேன். பூ 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 பசிக்குது. அப்படி அப்படி போயிட்டு டேய் ரொம்ப பசிக்குதுடா, ஆனா பைசா இல்லடா. டேய் பைசா இல்லையா? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. தூங்கிக்கிட்டே தான் இருப்பேன். ஒயிட் அண்ட் ப்ளூ. நான் கனவுனே தரல. டேய் எங்கடா இருக்கீங்களா? சரி அங்கேயே இருங்க, நான் போகிறேன். இல்லைடா தூங்கியிருந்தேன். திடீர்னு ஒரு கனவு. நான் மனசு சரியில்லாமல் வந்து அவங்களாம் பார்க்கலான்னு. ஏன்டா என்னடா ஆச்சு? நான் கனவு தான் தெரியலையாடா. திடீர்னு ஏஞ்சிட்டேன்டா. எனக்கு சரியா தெரியல என்ன கனவு. எல்லாத்துக்கும் தான் கனவு வரும், உனக்கு மட்டும் கனவு வரும் பேசுகிற. எல்லாத்துக்கும் தான் கனவு வரும், அதுதான் எனக்கும். சரி விடுங்கடா. ஏன்டா கேட்குறேன்னு சிறப்பாக தான் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு யாராவது பேய் மேலே நம்பிக்கை இருக்காடா எல்லாத்துக்கும்? கேட்டா மதியா கேள்வி. டேய் இது யாரு? சாமி. சாமி இருக்குங்கன்னா பேய் இருக்கும் தானே. ஒரு கெட்டது இருக்குன்னா ஒரு நல்லது இருக்க தான் செய்யும். நாடா இந்த காலத்துல கூட சின்ன பையன் மாதிரி பேய் அது இதுன்னுக்கிட்டு. நீ எப்போ வீட்டுக்கு வந்த? டைம் இல்லை சொல்றேன். என்னடா சின்ன பையன் மாதிரி வச்சுக்கிறீங்க? சரி அதெல்லாம் விடு. நாளைக்கு நல்ல ஒரு கோயிலாக போவோம்டா. கடுப்பாரு போய் சாமி கும்பிட்டு. கோயிலுக்கு நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு நீங்களா எழுந்திருப்பீங்க? சுமாராக ஒரு வெள்ளனியாக ஒரு 7:30 மணிக்கு எழுஞ்சிட்டு திருப்பி சாப்பிட்டு தூங்கிடும். டேய் காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திருவியா நீ? காலையில் இல்லைடா, ராத்திரி. யாரா அவன்? ஏய் போதும், நாளைக்கு காலையில் நான் முடிச்சு காலையில் கோயிலுக்கு போகலாம். சார் அடே பார்த்து நாளைக்கு கால் பண்ணுங்க வந்தோடனே. டே அங்கே பாரு. எந்த கோயிலா? நீ ஓகே தானடா? டேய் இது நம்ம கோயில்ரா. என்னடா சொல்ற? நீ வந்துட்டேன்னு சொல்லி தான் வந்துட்டு 1/2 மணி நேரம் மட்டும் பேசிக்கிறோம் நாங்க. நானா? டேய் என்னை பார்க்க பிள்ளையார் மாதிரியாடா இருக்கு? இல்லை பிள்ளையார் தான் அவ்வளோ இருக்கீங்க. வா அப்படி சாமி கும்பிடுவோம். வாட்டர் கோகோகோலா டெம்பிள். எவ்வளோ வேறுடா கோயில்? ஏய் யாரா இவரு? டேய் அவர் உனக்கு தெரியல? ஐம் கிறிஸ்டியன் ப்ரோ. ஏய் 2 பேரும் மூடிக்கிட்டு வரீங்களா?
வந்தோடனே கிளம்புறீங்க? இங்கே நடக்க போகிற விஷயமே வேறு. ஏன் சாப்பிட வச்சு போடுறாங்க? அதுக்கு முன்னுக்கு உங்ககிட்ட பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காருங்க. ஏய், அவர் தான் ஏதோ பேசணுன்றாரு, போய் உட்காந்து பேசிட்டு போவாங்க கொஞ்சம் ரூவா. நான் உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. நான் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. இன்னியோட 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று காத்திருக்கு. உங்கள் உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். இப்போவே அதை செஞ்சீங்கன்னா உங்கள் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சாமி கூப்பிட்டு எறும்பு சொல்லி நினச்சேன், நம்ப முடியாத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனை வரும்ன்றீங்க, உயிரோடு இருக்க முடியாதுன்றீங்க. எனக்கு புரியல சாமி, என்ன சொல்ல வரீங்கன்னு. அவர் பேசுறது சிரிப்பு வருது. தயவு செஞ்சு கிளம்பிடுவாங்க. சரி சாமி, நாங்கள் முதல்ல கிளம்புறோம். வாங்கடா. கூப்பிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சாமி, நாங்கள் முதல்ல கிளம்புறோம். சரி சாமி. கேலி பண்ணிட்டு போறீங்க, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இடத்துக்கு திரும்ப வருவீங்க. நானும் காத்திருக்கேன், அவளும் காத்திருப்பா. நம்மளுக்கே பல பிரச்சனை இருக்குது. இதில் வேறு இவர் சொல்லிட்டு இது மாதிரி பண்ணால் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. சரி விடு பார்ப்போம். ஏண்டா ஏன் பேசாமல் நம்ம பவனை பார்க்க போகக்கூடாது? ஏண்டா அவன் இல்லை, இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் அவன் தான். அவன்கிட்ட போய் ஏதாவது கேட்டு பார்க்கணும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி வா போய் பார்ப்போம். டேய் உட்கார்றா. உங்கள் அப்பா நான் கட்டி கொடுத்துருக்கான், நாக்காளி இல்லைடா. அப்போ மூட்டை கிளம்பு. ப்ரோ, அப்பாவெல்லாம் இழுக்காதீங்க ப்ரோ. அப்போ உங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்கடா உங்க கூட சேர வேணான்னு. நான் அவனை பார்க்க வந்த விஷயமே வேறடா போவா. உங்களுக்குலாம் அப்படி என்னதான் நடந்துச்சுடா? என்னதான் பிரச்சனை? இந்த விஷயம் எனக்கு மட்டும் நடக்கலை, எனக்கு மட்டும் நடந்தா கூட நான் விட்டுருப்பேன். இந்த இவங்க 4 பேருக்கு நடந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம், அது யாருக்கிட்ட சொல்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. அதனால தான் அவனை வந்து பார்க்கலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லைடா, அன்றைக்கி நான் ரூமில் உட்காந்து என் வீட்டில் ரூமில் உட்காந்துருக்கிறப்ப சொல்லுங்கம்மா. இருங்க வரேன். எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க சொல்லி நானும் போய் தேடி பார்க்குறேன். ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லைடா. அப்படி நான் ரூமுக்கு வந்துட்டு திருப்பி கூப்பிட்டாங்க சொல்லி நான் போய் பார்க்குறேன்டா. டேய் டைட்டாஸ்,
எங்கள் அண்ணனை என்னை கூட்ட மாதிரி இருந்துச்சுடா. நான் போய் தேடி பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கு அங்கிட்ட சொல்கிறதுக்கு கூட எனக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குடா எனக்கு. அன்றைக்கி எனக்கும் அப்படி தான். கேசியில் பந்தலாட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சைடு வீட்டை பார்க்கவே இல்லைடா. அப்படியே அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அது ஏன்டா கேட்குறீங்க? தலையே வலிக்குது அதை பற்றி சொல்லும்போது. அன்றைக்கி தான்டா நம்ம தலைவர் சட்டை வாங்க வெளியே போனேன். வாங்கிட்டு போகிற வழியில், அதாவது வீட்டுக்கு போகிற பாதியில், இந்த நேரத்தில் ஒரு வருஷன்றதுலையே இந்த நேரத்தில் நான் போய் எங்கேன்னு தேடுவேன் இடத்த. ஏதோ ஒரு நல்ல இடமா இருக்குது, அங்கேயே போயிடுவேன் தான். நிற்காமல் ஓடு 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 வர்றான் கார வேட்டக்காரன். அப்பாடா. யார் அது? இல்லையே, யாரோ தள்ளின மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. இன்னும் நினச்சவங்க இருப்பாங்க. எனக்கு எதுவும் சரி பண்ணல. என்னோட யாரோ கூப்பிட்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகிருப்பாங்க. உங்கள் உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு. உண்மைதான். இந்த பூசாரி சொன்னது தான். இன்னும் ஒரு நிமிஷம் கூட கூடாது, ஓடிடுவோம் தான். ஆனால் அந்த அறையை மட்டும் மறக்கவே மாட்டேன்டா. கந்தரவை கொட்டையே அலர்ந்த மாதிரி ஒரு அறை. இவ்வளோ பெரிய பிரச்சனைனால தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த ஊரில் புதுசு, நாங்களாம் வேலைக்கு தான் வந்திருக்கோம். அப்போ எனக்கு ஒன்றா தான் தெரியும். இந்த ஊரில் யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு சரியாக தெரில. அதனால தான் உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இதுதான்டா நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரில. கூட்டாளியோட அக்காவுக்கும் இப்படி தான் நடந்துச்சு. அண்ணா அடிக்கிறதுக்கு லேட்டாக தான் வருவாங்க. அந்த கோயிலில் ஒரு ஐயரை பார்த்தாங்களா? ஆனால் அந்த ஐயர்னால உங்கள் பிரச்சனையை தீர்த்தைக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள், நல்லதாகவே நடக்கும் எதிர்பார்க்குறேன். நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பி விடுறேன், எல்லோரும் போய் பாருங்கள். டே, பேசாமல் பாவா சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கே போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடும், சரியா? டே, நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லடா, அந்த பிள்ளை ஒரு உதவி கேட்டுச்சு, அதான் பண்ணி கொடுக்கலான்னு வந்தேன். உதவியா? சரிடா. வணக்கம்டா மாப்பிள்ள. டேய், வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, வாடா. ஓகே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. சரி, ஒரு விஷயத்த முதல்ல பார்த்தேன்டா, அது சொல்ல தான் இப்போ வந்தேன். அப்படி என்னத்தை பார்த்த? அவன் டைட்டிஸ் இருக்கானே, அவன் ஒரு பிள்ளை வீட்டிலேருந்து வெளியானது நான் பார்த்தேன்டா. இல்லைடா, நானும் கேட்டேன் இந்த மாதிரி, நீ ஏன்டா இந்த பிள்ளை வீட்டிலேருந்து வெளியாகிறேன்னு.
அப்புறம் அவனும் சொன்னான் அந்தமாரி இல்லைடா சும்மா ஹெல்ப் பண்ணதான்ட்டு. அப்புறம் நானும் ஒன்றும் கேட்டுக்கல. இருந்தாலும் அவன் சொல்கிறது நம்புற மாதிரியே தெரிலடா. ஜேக்கெட்டில் ஒரு மாதிரி திறந்து அவன் போட்டுற ஸ்டைல்லாம் திறந்து சரியில்லை அது மாதிரி இருந்துச்சுடா. பில்லு வீட்டிலேருந்து வெளியாகனா ஜாக்கெட் போடலையா? என்னடா சொல்கிறீங்க? அன்றைக்கி என்னன்னா அந்த பையன் தினேஷ் ஒன்று சொன்னான். அவன் என்ன தான்டா கதை? சரிடா இதான் சொல்ல வந்தேன். மணியாச்சு, அடுத்த வாட்டி பார்ப்போம் சரியா? உடம்பு பார்த்துக்கோ. சரி மச்சான் பார்ப்போம் அடுத்த வாட்டி. சரிடா சரிடா. ரஷா டேய் இங்கே இருக்கியா? டேய் வாடா, இன்னும் எத்தனை மணிக்கு வந்திருக்க? ஆமாண்டா, வேலை முடிஞ்சு இப்போ தான் வந்தேன். செம்ம டயட்டாக இருக்கு. இல்லை, நம்ம தைட்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். மறுபடியும் தைத்தஸா? என்ன பண்ணா? மறுபடியும்மா? இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லாத வந்துச்சா? வந்து நீ முதல்ல சொல்லு. இல்லை, என் கேர்ள் டெக்ஸ்ட் பண்ணிச்சு. டெக்ஸ்ட் பண்ணி தைத்தஸ் இருக்கானே ஓகே தான், கூட்டாளி மாதிரி தான் பேசுகிறான். ஆனால் அதை ஃப்ளிட் பண்ணுற மாதிரி பேசுகிறான்னா. ஆனால் டெக்ஸ்ட்லாம் பார்த்தேன், சயாங்கு பேபின்னு கூப்பிட்டுலாம் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். அதோட முடிஞ்சதை கூட நான் சரி கூட்டாளி தரேன்னு விட்டுருப்பேன். ஆனால் வெளியே போகலாமா, சாப்பிட போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமான்னு கேட்டால் அவனுக்கு கடுப்பரமாக வராதா? இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். சொன்னால ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இப்போ இல்லை, நாளைக்கு அந்த கோயிலுக்கு நம்ம போகிறோம். நீ முதல் கிளம்பு, அவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லடா தம்பி, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யார்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியலடா. மனசே கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் ஒரு ஆளை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. சரியா யாருக்கிட்ட தான் அந்த விஷயத்த போய் சொல்றதுன்னு எனக்கு தெரிலடா. என் கூட்டாளை பத்தி தவறா பேசுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. சரி, உனக்கு என்னடா ஆச்சு? நானும் அந்த கொண்டு வந்தேன். அப்ப பக்கத்து வீட்டுக்கார அந்த அக்கா புதுசா வந்துருந்தாங்க என்ன. அப்ப நானும் அவங்ககிட்ட பேசி பழகினது இல்ல. அப்ப அன்னைக்கு தான் பார்த்தேன் தைத்தஸ் அண்ணா அவங்க வீட்டுல இருந்தா வெளியாகி வந்தாங்க. நீங்க தான் நானும் பார்த்தேன். நானும் அக்காட்ட எல்லாம் பேசினது இல்ல. அப்ப ஏன்டா அங்க வந்தா? அது சரியா தெரியலன்னு. ஆனா அந்த அன்னைக்கு அவங்க அந்த அக்கா ஒண்டி தான் வீட்டுல இருந்தாங்க. ஒண்டியா தான் இருந்தாங்க அந்த அக்கா வீட்டுல. அவர் வந்தாரு. என்ன இது? டேய், இது உனக்கு தேவையில்லாத வேலை. நீ உட்காரு, உனக்கு தண்ணி கிணி கலக்கி தரேன். இந்த வீடியோ பார்க்க பக்கத்து வீட்டுக்கு வந்த அக்காவோட வீடியோ மாதிரி இருக்கு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. நீ முதல்ல உட்காருடா.
டேய் இந்த பிள்ளை தானே? கேட்டுருவோம், இப்பயே கேட்டுருவோம், போயிட்டு வா. சரி. தங்கச்சி கொஞ்சம் தனியாக வாங்க, உங்க பேசணும். அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு தைதேஷ்னு ஒரு ஆள் வந்தாங்களா? என்ன பண்ணாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இது சொல்றது கூட அசிங்கமா இருக்குண்ணே. அவன் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். கோச்சிக்காதீங்க, கேட்கக்கூடாத ஒரு விஷயம்தான். உடம்பு பார்த்துங்க. நான் ஒரு அண்ணனா அவங்கள்ட்ட கேட்குறேன்னு நினச்சிக்கோங்களேன். உடம்பு பார்த்துங்க. படாப்போ டேய், நான் இருக்கிற கடுப்பில் ஏதாச்சும் அவனை பண்ணிடுவான்னு எனக்கே தெரியலடா. விடு விடு விடு. ஓவரில் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. என்னடா கதை வச்சா போடணுமா என்ன? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், எதனா உனக்கு அடிக்கிறேன், லைக் பண்ணுங்க. சரி மச்சான், பார்த்து வச்ச கதை நான் ரெடி. சரி மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கண்டிப்பாக கால் சரிம்மா பண்ணுறேன். சரிம்மா சரிம்மா. பார்த்து மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று எனக்கு கால் பண்ணு. சரிடா பார்த்துடா, ஒன்றும் இல்லை, சரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிடா. உனக்கு புரியுதானே உன்ட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு? டேய் என்னடா நீ ஏன்டா தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன அது? இல்லைடா கேள்விப்பட்டேன், நீ என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லி என்கிட்ட வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ? டேய் இப்போ நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. நான் கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லு. சரி நான் கோயிலுக்கு வரையானே அது? டேய் எனக்கு அதெல்லாம் வர டைமே இல்லை, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க. போ ஆரா சொன்னான்டா. நான் வரலடா. டேய் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. டேய் இதான் போ சொன்னேன் கோயிலு. அதான் இங்கே தான் நினைக்கிறேன். இல்லை எப்படி? ஆமாண்டா, இந்த கோயில் தான் சொன்னான். ஆமாம், இங்கே தான் இங்கே தான். பவன் தான் சொன்னேன் அது மாதிரி இந்த மாதிரி கோயிலில் போய் பாருங்கள் அப்படின்னு. அதனால தான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். வாங்கடா முட்டாளுங்களா. அவ சொல்லி நீ இங்க வரலடா, விதி உங்களை இங்க வர வச்சிருக்கு. எவ்வளவு பெரிய ஆளை பார்த்துருக்கான, உங்களை மாதிரி முட்டாளை பார்த்ததே இல்லை. என்ன சொல்கிறீங்க சாமி? எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்றதுன்னு தெரியலையா? உன் கூட இருக்கானு உன் நண்பன், அவ யாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? யாரு சொல்றீங்களா? நாங்களே 4 பேர் கூட்டையில தான் இருக்கோம் சாமி. யாரா நீங்க சொல்றீங்க? 4 பேர் என்ன, 3 பேர் தான் இருக்கீங்க. எங்கடா அவ இன்னொருத்தன்? எங்கண்ணா நாங்கள் முதல் அவனை கூப்பிட்டோமே சாமி, அவன் தான் தெரில வேலை இருக்குன்னு வரல. அவன் வேலை இருக்கிறதுனால வரலடா, பிரச்சனையே அவன் தான். அவனா? அவனால என்ன சாமி பிரச்சனை? ஜெயிச்ச பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்காரு. கடந்த 2 மாதம் முன்னுக்கு
மந்திரா, நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்த விஷயம். நீ என்னத்துக்கு இங்கே வந்திருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா. உனக்கான உதவியை நான் என்றைக்குமே செய்ய முடியாதுடா. அப்படிலாம் சொல்லாதீங்க மந்திரா, நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ இதுக்கு முன்னுக்கு கல்பரிச்சு ஒரு பிள்ளையை கொலை பண்ணீங்க. அந்த பிள்ளையோட ஆத்மா தான் உன்னை இப்போ பழி வாங்கிக்கிட்டு இருக்குடா. என்ன சொல்கிறீங்க? அதுவா? அதுக்கு என்னதான் சாமி பரிகாரம்? பரிகாரமே ஒன்று தான்டா. உன் கூட இருக்கிற அந்த 3 பேர்னால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். என்ன மந்திரா சொல்கிறீங்க? நான் செஞ்ச தப்புனால என் கூட்டாளிக்கு பலி ஆகணுமா? உன்னோட ரத்த கரைக்கு தான் அது ஆசைப்படுது. என்னால் இது கண்டிப்பாக முடியாது மந்திரா. நான் செஞ்ச தப்புனால என் கூட்டாளிங்களை இதில் கஷ்டப்படுத்த முடியாது. அப்படியே நான் நீ சாவுறது உறுதிடா, உறுதிடா. ஐயோ மந்திரா, என்ன மந்திரா சொல்கிறீங்க நீங்கள்? இதை நீ பண்ணனா சத்தியமா நீ உயிர் வாழ்வாடா. இதை விட்டா வேறு வழியே இல்லைன்னா இதை கண்டிப்பாக நான் பண்ணுறேன் மந்திரா. அந்த 2 கண்ணையும் ஏடுறா. அதை 2 எடுத்து இடது பக்கமா வலது பக்கமா எடுத்து வீசுறா. கொண்டாட உன் கைய. மந்திரா கையே. இதை வச்சு நான் என்ன மந்திரா பண்ணுறது? இந்த ரத்தத்துக்கு தான் அந்த ஆவி துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை எடுத்து அவனுங்க 3 பேர் உடம்புலையும் அவனுங்களுக்கே தெரியாம நீ தடவணும். போயிட்டு வர மந்திரா. போடா, போய் சொன்னதை செய் போ. என்ன சொல்றீங்கன்னு சத்தியம் எனக்கு புரியல சாமி. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? என்ன செய்யறது தெரியலையா? எந்திரிங்கடா. 3 பேர் கை காட்டாமல் இல்லைங்கடா. 3 பேர் கை நீட்டுங்கடா. உங்களை பிடிச்சது விட்டுருச்சுடா. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும்டா. அவனை ரொம்ப நன்றி சாமி. நாங்கள் மட்டும் இங்கே வராமல் இருந்தோம்னா சத்தியமாக என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி சாமி. அவனுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் சாமி. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கடா. நீ செம்ம கடுப்பில் இருங்க. போய் என்ன பண்ணுற மட்டும் பாரு. நினச்சி கூட பார்க்கலடா இப்படி செய்வானு. உண்மையாகவே
சரியான ஒரு கட்டம் கூட பழகிட்டு கொண்டா நம்ம. வேகமாக போடா. ஆமாண்டா தம்பி, இதான் பார்த்துக்கோ, இப்போ கேட்டால் தான் வணங்கலாம். அங்கே போகிற அந்த பொண்ணை போய் அங்கே தான் இருக்கு. டேய் ஏன்டா இவ்வளோ நேரம்? நான் தான் எப்போ உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டேனே. லொக்கேஷனா? டேய் நானும் அவளை பார்த்து பேசுறதுக்கு வந்து நடிச்சியா? ஏன்டா நான் தான் உனக்கு எப்போ லொக்கேஷன் அனுப்பிட்டேனே. இப்போ என்ன குரல் ஏன் இப்போ? டேய் பண்ணுறதையோ பண்ணிட்டு எது குரல் ஏறுதா? உன்னை உடைக்கிறதுக்கு தான்டா வந்தவங்க. டேய் போடுற மனுக்கு பார்த்து போரு. இப்போ என்ன அதுக்கு என்கிட்ட எகிரிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணியாவா மட்டப்பையிலே? இல்லைண்ணே சண்டை அது வேணாண்ணே. ஏய் ஒழுங்கா கிளம்பிடுறேன். சாவு 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 சாவுட்டோம் நாயே. 5 ஏறாக. ஏய் உனக்கு என்னடா திமிரு பேச்சு? என்னடா உங்களுக்குலாம் பிரச்சனை? இப்போ எதுக்குடா வந்தோன்னே கை வைக்கிறீங்க மேலே இப்படி? உனக்கு எப்படா எங்கள் 3 பேருக்கு சேவனை செய்கிறதுக்கு மனசு வந்துச்சு? சொல்கிறா. ஏன் என்ன இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன் என்கிட்ட? இப்போ நீ உண்மையை சொல்லல, இந்த பள்ளத்தில் தள்ளி சாவடிச்சிருவோம் நாங்களே. டேய் நான் ஒன்றுமே மறைக்கலடா. நான் என்னடா பண்ணேன்? டேய் இப்படிலாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். டேய் உண்மையை சொல்லு. சொல்றேன். விடு சொல்றேன்டா. சாவடிச்சிருவோம் கீழே போட்டு. சொல்கிறேன். ஒரு 6 மாதம் முன்னுக்கு சாரி சாயாங், அப்பா விட்டுட்டு வந்தேன், அதான் லேட் ஆச்சு. மூடிட்டு வந்து உட்காரேன். மணி என்ன? உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மணி என்ன? நான் தான் சொன்னேன் நான் அப்பா விட போறேன். நான் ஏன் கத்துறீங்க? சும்மா உங்கள் அப்பா பேர் சொல்லியிருக்காத. குட்டத்தாரா பட்டீர்னு. சரி இப்போ ஏன் கத்துறீங்க? நான் அழகாக தானே சொல்கிறேன். நான் அப்படி தாண்டி கத்துவேன். இப்போ ஏன் வந்து என்ன கேட்பான்? கேட்க சொல்லு. நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அங்கே பாருங்க, எல்லாரும் நம்மள தான் பார்க்குறாங்க. பார்க்குறவன் பார்த்தா பார்க்கட்டும். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்போ நான் என்ன தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒன்றுமே சொல்ல தேவையில்ல. எங்கேயாவது போய் சாவு. கிளம்பு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ நான் யார்கிட்ட பேசணும் உனக்கு என்ன? நீ வேற எங்கேளு தான். ஓவர உருமெடுத்துக்காத. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நாங்கள் கேர்ள் தெரியுமா? கேர்ள்னு தெரியுமாவா? இஷ்டம் இருந்தாரு. இல்லைன்னா இறங்கி கிளம்பிக்கிட்டே இரு. புரியுதா? நம்ம சும்மா பிடிச்சி வச்சிருக்க மாதிரி தான்.
शिवा धात्री स्वाहा स्वधा नमोस्तुते இதை எப்பொழுதும் உனக்கு துணையாக வைத்துக்கொள். மனசு குழப்பமாக இருக்கிறதா? என்ன செய்வதென்று உனக்கு தெரியவில்லையா? எதை பற்றியும் கவலைப்படாதே, நான் எப்பொழுதும் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி வா அங்கே போய் உட்காருவோம். எனக்கு மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குடி. யாருக்கிட்ட தான் சொல்கிறது தெரில. ஏன் என்னாச்சு? அவர் என்னை அடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. விட்டா என்னை சாவடிச்சிருவாரு போல. என்னது சாவடிச்சிருவான்? நான் அவனா எதுக்குல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ இப்பயே அவனை விட்டு போயிடல, அதான் அவனுக்கு நல்லது. இல்லைன்னா அவனை சாவியே அடிச்சிருவான். நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ கிளம்புனா அதான் போய் செய்யணும். அதை போய் பண்ணு. அதை விடு, இந்த கனியும் அவங்க உனக்கு கொடுக்கல. அப்படி யார்ல வந்தா? யார் வந்தாவா? அதான் நம்ம முன்னுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்களே. நம்ம முன்னுக்கு யார்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தா? யார் வந்தாவா? அப்போ நீ பார்க்கலையா முன்னுக்கு வந்தது? அப்படி நான் யாரையும் பார்க்கலையே உன் முன்னுக்கு வந்ததை. யாரையும் பார்க்கலையா? நீங்கள் என்ன இவ்வளோ அழகாக இருக்கீங்க? பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்கு எனக்கு. யார்கிட்ட பேசுறீங்க? உனக்கு இப்போ என்ன வேலை? நான் என்ன கேட்டேன்? நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ நான் யார்கிட்ட பேசுனா உனக்கு என்ன? அப்போ என்ன, எதுக்கு நான் உங்கள் கேர்ளாக இருக்கேன்? நீலாம் பிடுக்கிறதுக்கு தான் லாக்கி. ஒழுங்காக வந்து வழியை பார்த்து கிளம்பிட்டே இரு. இவ்வளோ நாள் நான் உங்கள் கூட இருந்ததுக்கு இது எனக்கு தேவையா? அப்போது இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இந்த அர்த்தம் மயிரெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத. ஒழுங்காக என் கூட லவ் பண்ணிட்டு வாழ்கிற வழியை பாரு, இல்லைனா மூட்டு கிளம்பு. என்னது ஒழுங்காக லவ் பண்ணிட்டு இருக்கிற வேலையை பார்க்கணுமா? ஒழுங்காக மூட்டு ரூமில் போய் உட்கார வழியை பாரு. நான் இப்போ எழுஞ்சேன் வாங்கிடுவேன்ட்ட. என்னை பார்த்தா என்ன பொம்மை மாதிரி இருக்கா? நீங்கள் மூடுங்க. என்னது மூடுங்களா? யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன அடிச்சிருவீங்களா? இப்போ என்ன பார்க்க போறியா? என்னது இப்போ ஆம்பளையாக இருந்தால் என் மேலே கை வைங்க பார்ப்போம். இப்போ உன்னை என்ன பண்ணுற பார்க்குறியா நீ? உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? இங்கே அடிச்சு மூஞ்ச உடைக்கிற நீ பார்க்குறியா? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். ஒழுங்கு என்று என் வாயை கலராத. ஒழுங்கா என் பேக்கை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். இப்போ கால் எடுத்து நீ வெளியே வச்ச உன்னை சாவடி கூட தவிக்க மாட்டேன். நில்ல நில்ல. நில்ல, சொல்லிக்கிட்டே இருக்க, நில்றி. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னை வைக்க சொல்லிக்கிட்டு இருக்க. டக்கு நில்ல. உன்னை நில்றி எண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஒரு சாவு என் கையில் தண்டி. உன்னெல்லாம் கட்டையால் தட்டி சாவு அடிக்கணும். உன் சாவு என் கையில் தண்டி. இன்னைக்கு சாவு சாவு. அப்பே படிச்சு சொன்னேன்டி, ஓடாதுன்னு கேட்டியா? தேவையா உனக்கு இதெல்லாம்?
ஏண்டா மனசாட்சி இல்லாமல் ஒரு பிள்ளைய கொலை பண்ணிட்டு எப்பறம் அவனால் சிரிக்க முடியுது? உன்னை நம்பி அந்த பிள்ளைக்கு எப்படா துரோகப்பட்டு மனசு வந்துச்சு உனக்கு? இல்லை மனசு இல்லை மிருகண்டா, இவனெல்லாம் இங்கே சாவடிச்சிடணும். டூ ஏய், இவனை சாவடிச்ச இவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லைடா. இப்படியே விட்டுருங்க, சாவிட்டோம். இப்படி போய் தொலைடா. எனக்கே தெரிலடா நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு. என்ன அறியாம நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்டா. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ இப்படி பேசுறேன்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லடா. இனிமேல் திருந்த பாரு. இன்னும் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய், என்னால் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்க முடியாதுடா. வெட்டி விடுங்கடா அவனை, எங்கேயும் போய் தொலைகிறான். டேய், உனக்கு புரியுதா? சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குன்னு ஒன்று இருக்குது. அதை விட்டு பேய் விட்டு இவனை கொலை பண்ணுற அளவுக்கு நம்மளும் மிருகம் கிடையாது. ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு தண்டனை நம்ம வாங்கி கொடுப்போம். அதுக்குன்னு பேய் விட்டு இவனுக்கு சாவடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் கெட்டவங்க கிடையாது. நீ அவனுக்காக ஏன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? சரிடா, நீங்கள் இதில் காப்பாற்றுனா காப்பாற்றிக்கிங்க. உங்களுக்கு நான் வேணா என் கூட வாங்க, இல்லை அவன் வேணா அவன் கூட போங்க. அவன் என்ன சொல்றது அவனுக்கு புரியுதா? காது கொடுத்து கேளு, அருவா பாய் கொஞ்சமாச்சும் சரியா? டேய், நீ அவனுக்காக என் கிட்ட பூந்துட்டு இருக்க, உனக்கு புரியுதா? டேய் சும்மா இருங்களேன், நான் சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் என் கூட கோயிலுக்கு வா. இருக்கிற எல்லா கோயிலையும் நம்ம போய் தேடுவோம், என்ன வழி கிடைக்குதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நீங்களாம் உதவியாக இருந்தால் மட்டும்தான் முடியும். மற்றபடி இங்கே மன வருத்தம் யாருக்கும் வேணாம். நீங்கள் பேசுறதுனால கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் காப்பாற்றுனா காப்பாற்றிங்க, நல்லா பிடிங்கிங்க. நான் கிளம்புறேன். டேய், உனக்கு புரியுதா? உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அவன் நம்ம கூட பழகியிருக்கான்டா, நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன் உங்களை செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்க? ஏதோ பண்ணி தொலைங்கடா, நான் கிளம்புறேன். நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம். பார்த்தாலும் தரலாடா. சரி சரி வா, நம்ம முதல் வெளியே எந்த கோயிலுக்கு போனாலும் எங்கேயுமே இல்லைன்றாங்க. என்னதான் சொல்றேன்னே தெரியலடா, தலைவலியாவே இருக்கிற கோயில் எல்லா கோயிலையும் போய் தேட்டோம்டா, எங்கேயுமே முடியாதுன்றாங்க. தான் மூடிக்கிட்டு இருக்கணும்ன்றது. டேய் நில்லு, 6 மாதம் முன்னுக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம் தானே? அந்த கோயில் அந்த ஐயர் தானே சொன்னார் 6 மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு. நம்ம ஏன் அந்த கோயிலுக்கு போகக்கூடாது? கிளம்பு கிளம்பு.
நான் தான் சொன்னல என்னை தேடி வருவீங்கன்னு. வாங்க சாமி. ஒன்னப்போ கேலி பண்ணீங்க, இப்போ திரும்பி என்னை தேடி வந்திருக்கீங்க. தெய்வம் தர்மத்துக்கு தான் உதவி செய்யும், கெட்டவங்களுக்கு உதவி செய்யாது. நீங்கள் 3 பேர் இந்த இடத்துக்கு தான் நீங்கள் மறுபடியும் வருவீங்கன்ற எனக்கு அப்பொழுதே தெரியும். வந்து உட்காருங்க. ஒரு அரக்கனை கூட்டிகிட்டு எல்லைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கூச்சமா இல்லையா? தம்பி, நடந்து போச்சு. இப்போ இவனை எப்படியாச்சும் காப்பாற்று. அன்னைக்கு நான் சொன்னதை நீங்க ஒரு 5 நிமிஷம் கேட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நடந்துருக்காது. இது நீங்களா தேடிக்கிட்டது. கொலை பண்ணது எதுவும் தப்பு தான் சாமி. ஆனால் அதுக்கு சட்டப்படி நாங்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம். அதை நாங்களே நாளைக்கு செய்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகிட்டே இந்த இசையை அவனை எப்படியோ காப்பாற்றுங்க சாமி. ஒரு உயிரை அழிச்சு இன்னொரு ஒரு உயிரை போகணும்னு சொல்லிட்டு அந்த எந்த கடவுளும் சொல்லலை. அதுக்காகவாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. செஞ்ச நானே சொல்கிறேன் சாமி. நான் இதுக்காக என்ன பண்ணுறேன் சாமி. எல்லாத்துக்கும் நீ தயார்னா நீ சாவுறதா ஒரே வழி. சாமி, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க சாமி. தெய்வம் தர்மத்துக்கு தான் உதவி செய்யணும், எனக்கும் அது தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு உயிர் போய் இன்னொரு ஒரு உயிர் போகணும்னு சொல்லணும்னா அது எந்த சாமியும் அது சொல்ல சாமி. தயவுசெய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க 100 வாட்டி சொன்னாலும் சரி, 1000 வாட்டி சொன்னாலும் சரி, அவன் சாவறது நிச்சயம். அப்போ நாங்கள் என்னதான் கெஞ்சி கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்றீங்களா சாமி? நீங்கள் எவ்வளோதான் கெஞ்சி கேட்டாலும் அவங்க உதவி செய்ய மாட்டாங்கன்னா மாட்டாங்க. எது கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்றீங்களே. இது கூப்பிட்டா கூட அவங்க வர மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்டு அவள் வரமாட்டான்னு நான் சொன்னேன்னா இந்த இடத்துல அமர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. தயவு செஞ்சு உதவி பண்ணிங்க சாமி. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சாமி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சாமி. நன்றி. வரோம் சாமி. நெல்லுங்க. நீங்கள் கேட்குற உதவியை செய்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஆனால் அதை அடக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு. எல்லாரும் உட்காருங்க. அதை அடக்கணும்னா அதை நிரந்தரமாக எங்களால் அடக்க முடியாது. வர்ற அமாவாசை வரைக்கும் அதை நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்களை யார் காப்பாற்றுவா, எப்படி காப்பாற்றுவான்றது எனக்கு தெரியாது. உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போனா தயவுசெய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. विभूषण हेंगार प्रिय ईश शिवा गौर सलालित अंतक नाशन गौरी समेत गिरीश शिवा अंबरवास चिदंबर नायक तूरु नारद सेव्य शिवा आहार प्रिय अष्टदिगेश्वर योगी हृदय प्रिय वास शिवा
கவலைப்படாதீங்க, அது நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அது அதுக்கு பிடிக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்ற அமாவாசை வரைக்கும் தான் அது என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி நாளைக்கு சரியாக 9:30 மணிக்கு இந்த எல்லைக்கு பின்னாடி ஒரு ஒத்தடி பாதை போகும். அந்த ஒத்தடி பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 கண்ணில் படும். அந்த 6 நோக்கி போங்க. உங்களுக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி சாமி. எல்லாரும் இங்க வாங்க. வர்ற அமாவாசை வரைக்கும் இது உங்களுக்கு துணையாக இருக்கும். மறக்காமல் நான் சொன்னதை செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக சாமி. போயிட்டு வரோம் சாமி. நாளைக்கு காலையில் ஞாபகம் வச்சுக்கிங்க. அவர் சொன்ன அந்த ஒத்தடி பாதைக்கெல்லாம் போயிட்டு அவர் சொன்னது செய்வோம். கண்டிப்பாக. ஏண்டா இந்த காடு தான் அந்த சாமி சொன்ன காடு? அதான் நினைக்கிறேன்டா. எதுவுமே பார்க்காதீங்க, நம்ம பொந்த வேலையை மட்டும் செய்வோம். இந்த காட்டில் போயிட்டு அவங்கள எங்கடா போய் தேடுறது? அதெல்லாம் எனக்கு தரலடா. நேற்று அந்த சாமியார் என்ன சொன்னார், இந்த காடு தானே கன்ஃபார்ம் தானே, போகிற வரைக்கும் போவோம் வாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கும் தெரியலண்ணா. சரி, எனக்கு அங்கே வர்றதுக்கே பயமாக இருக்குடா. செய்யறலாம் செஞ்சு போட்டு இப்போ ஏன் செஞ்சு யோசிக்கிறியா? இதெல்லாம் செய்கிற மணிக்கு யோசிச்சிருக்கணும்டா. கொஞ்சம் இருங்கடா, இதெல்லாம் முடியலடாடி. உனக்காக தானே கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம், வாடா. சரிடா வரேன்டா. அப்புறம் எவ்வளோ வரேன்டா? என்னால் முடியலடா, நெஞ்செல்லாம் வலிக்குதுடா ஓவரா எனக்கு. பார்த்து வாங்கடா. கடவுளே. என்னடா அப்படி பார்க்குறீங்க? வாங்க. அம்மா, அந்த சாமியார் சொப்பனத்தில் கண்டாயா? நீங்கள் என்ன சொல்லுங்க, எனக்கு புரியலம்மா. புரியவில்லையா? என் வம்சத்தில் பிறந்த சிசுவை கொல்ல ஏதடா வந்தது உனக்கு துணிச்சல்? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாமா. அதனால தான் அவளை பார்க்குறதுக்கே வந்தோம். நீங்கள் தாம்மா அதை உதவி செய்யணும். தர்மத்திற்கு மட்டும்தான் இவள் கட்டுப்படுவாள், அதர்மத்திற்கு அல்ல. இங்கே வாடா. உன்னைத்தான். இங்கு வா. காலமே அதற்கு பதில் சொல்லும். போயிட்டு வருவோம்.
ஐயோ எம்மா டே சைமன் தர்ஷன் டே சைமன் தர்ஷன் டே எழுந்திருங்கடா டே அங்க ஏன் கத்துற எழுந்திருங்கடா யார் கத்துற யார் அங்க ராஷ்மி வாங்கடா அங்க வாங்க எங்கடா இது பார்ப்போம். அங்க போவாதீங்கடா. நாக்காளி தூக்கி வச்சுட்டாரு. இரு யாரும் எங்கேயும் ஓட முடியாது. இன்னைக்கு உங்க சாவு என் கையில தான். உங்களை சாவடிச்சாதான்டா என் ஆத்மா சாந்தி அடையும். டேய் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா போடு பொறின்னு கடிங்க. பட்டு போடா அந்த ஐயர் சொன்னது உண்மைதான்டா. அது வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சுடா. அன்னைக்கு போடுமே அந்த காட்டுக்குள்ளார ஒரு அம்மா இருந்தாங்களே அவங்களை இப்பயே பார்க்கணும்டா. சீக்கிரம் போடா. புரியும் சீக்கிரம் போடா ரொம்ப பயமா இருக்கா. சீக்கிரம் போடா. கொஞ்சம் இருக்கடா வந்துட்டோம் சீக்கிரம் போங்கடா. பார்த்து ஓட்டுங்கடா. கண்ட துண்டமா வெட்டி போட கையில் சொல்லும் கொண்டவனே அந்த ஓடு கொண்டு வந்த மாதாளி ஓடியம்மா அண்டலத்தில் பூகம்மா அடியெடுத்து வாடியம்மா பின்னெழுத்து பைவரண்டு பேர்களை தாடியம்மா இது தாயவனும் அவன் தூளாகும் சிவனின் வேகம் அது என்ன ஆகும் கேளு. இது தாயவனும் அவன் தூளாகும் ஆளு. காலி பொல்லாத நீலி கடலை மலைய துண்டாக்கு சூழி. காலி பொல்லாத நீலி கடலை மலைய துண்டாக்கு சூழி. இருக்கடா நல்லா சுத்தி பாருங்க எங்க இருக்கும்னு. நில்லுங்கடா. நில்லுங்கடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓட பாக்குறியா? ஒரு நிமிஷம் என் குடும்பத்தை யோசிச்சு பாத்தியா? நினைச்சு பாத்தியா? குதிரையிலே குந்தி வரும் கருப்பா பழம் வந்து கம்பவனே வந்து நில்லு நெருப்பா. குளம் காக்க குதிரையிலே குந்தி வரும் கருப்பா பழம் வந்து கம்பவனே வந்து நில்லு நெருப்பா. என்னடா நடக்குது? இப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கோம்? இங்கடா இருக்கோம். இந்த இடம் இங்கதான்டா ராஷ்மிகா புதைச்ச இடம். புதைச்ச இடமா? வெற்றி வந்தவனே ஊருக்குள்ள வந்து வெற்றி தந்தவனே சூரியன சந்திரனே வெற்றி வச்சு வந்தவனே ஊருக்குள்ள வந்து வீர வெற்றி தந்தவனே. நீதானே அவனுக்கு உதவி செய்யல, அப்போ உன்னைத்தான் மொத்த கொல்லணும். காலி சொல்லாத காலி கடல மலைய சுட்டாக்கு சூழி. காலி பொல்லாத நீலி கடல மலைய சுட்டாக்கு சூழி. தீனாக்கு போனாக்குல கோயில்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா சிவனின் வேகம்
என்ன ஆகும் கேளு இது தாயவனும் அவன் தூளாகும் ஆளு சிவனின் வேகம் அது என்ன ஆகும் கேளு இது தாயவனும் அவன் தூளாகும் ஆளு காலி காலி பொல்லாத நீலி கடலை மலைய சொல்லாத சூழி காலி காலி பொல்லாத நீலி கடலை மலைய சொல்லாத சூழி காலி காலி சொல்லாத காலி 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 சொல்லாத காலி கடலை மலைய சொல்லாத சூழி காலி காலி பொல்லாத நீலி கடலை மலைய சொல்லாத சூழி காலி காலி சொல்லாத காலி கடலை மலைய சொல்லாத சூழி காலி காலி பொல்லாத நீலி கடலை மலைய சொல்லாத சூழி கண்ட துண்டமா வட்டி போட கையில் சொல்லும் கொண்டவரே மண்ட ஓடு கொண்டு வந்த மாதாணி ஓடிவம்மா மண்டலத்தில் பூகம்மா அடியெடுத்து வாடியம்மா பின்னெழுத்து போய் விரட்டு பேரொழி தாடியம்மா சாமி 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 காப்பாத்துங்க சாமி காப்பாத்துங்க சாமி அதுங்களை துரட்டிட்டு வருது சாமி காப்பாத்துங்க சாமி காப்பாத்துங்க சாமி சத்தியமா எனக்கு தர என்ன செய்யுதுன்னு அது வந்துருச்சு சாமி நீதானம்மா எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். இந்த கனி என் கையில் இருக்கிற வரைக்கும் நான் உன் கோயிலுக்குள்ளே வரலாம்லம்மா.
नी गंबरी नी कालिका नी कोरना विकालिका மன்னிச்சிருங்க சாமி, என்ன அறியாமல ஏதோ பண்ணிட்டேன் சாமி. எனக்கு தெரியல சாமி நான் எவ்வளவு பண்ணேன்னு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி. பெண்களுடைய உயிர் என்ன அவ்வளோ சாதாரணமா போச்சா? அவள் என் வம்சத்தில் பிறந்த சிசு. யாருனாலையும் அவளை எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி மனுஷங்கனால தான் பெற்றவங்க தான் பிள்ளைங்கள வெளியில் விடுறதுக்கு பயத்தோடு இருக்காங்க. உனக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கொடுக்கப்படும். மனிதனாக மாறு. இங்கே வா. காளி கடல மலைய சுண்டாக்கு சூழி காளி காளி பொல்லாத நீலி கடல மலைய சுண்டாக்கு சூழி தீனாக்கு ஓனாக்குல தான வெளுக்கும் ஆகுபடி உப்புக்கும் உன் கண்ணு கண்ணு கோர தாண்டும் ஆடுபடி சிவன் வேகம் அது என்ன ஆகும் கேடு இது தாயவனும் அவன் தூளாகும்
சிவனின் வேகம் அது என்ன ஆகும் கேளு எது தயணும் அவ கூடாகும் ஆளு காலி காலி பொல்லாத நீலி கடலை மலைய துண்டாக்கு சூழி காலி காலி பொல்லாத நீலி கடலை மலைய துண்டாக்கு சூழி சூரியனே சந்திரனே எட்டி வச்சு வந்தவனே ஒருக்குள்ள நேரம் வெற்றி தந்தவனே சூரியனே சந்திரனே எட்டி வச்சு வந்தவனே ஒருக்குள்ள வந்து நின்று வீர வெற்றி தந்தவனே காலி காலி சொல்லாத காலி கடல மலைய சுட்டாக்கு சூழி காலி காலி பொல்லாத நீலி கடல மலைய சுட்டாக்கு சூழி தீனாக்கு ஓனாக்குலதான் வான வெளுக்கும் ஆகுமடி பூப்பூக்கோ உன் கண்ணு ரெண்டு கோர தாண்டும் ஆடுமடி சிவனின் வேகம் அது என்ன ஆகும் கேளு இது தாயவனும் அவன் தூளாகும் ஆளு சிவனின் வேகம் அது என்ன ஆகும் கேளு இது தாயவனும் அவன் தூளாகும் ஆளு காலி காலி பொல்லாத நீலி கடல மலைய சுண்டாக்கு சூழி காலி காலி பொல்லாத நீலி கடல மலைய சுண்டாக்கு சூழி காலி காலி சொல்லாத காலி கடல மலைய சுண்டாக்கு சூழி காலி காலி பொல்லாத நீலி கடல மலைய சுண்டாக்கு சூழி காலி காலி சொல்லாத காலி கடல மலைய சுண்டாக்கு சூழி காலி காலி பொல்லாத நீலி கடல மலைய சுண்டாக்கு சூழி காலி காலி சொல்லாத காலி கடல மலைய சுண்டாக்கு சூழி காலி காலி பொல்லாத நீலி கடல மலைய சுண்டாக்கு சூழி கண்ட துண்டமா வெட்டி போட கையில் சொல்லும் கொண்டவரே மண்ட ஓடு கொண்டு வந்து மாகாணி ஓடிவம்மா மண்டலத்தில் பூகம்மா அடியெடுத்து வாடியம்மா பின்னெழுத்து போய் விரட்டு பேரொழி தாடியம்மா என்னடா இழுவ Station. பாத்தியா பாத்தியா பாருங்க எவ்வளவு பேர் முட்டாளுங்க இருக்கீங்க உங்கள மாதிரி ஒரு Station. அடிச்சுக்கிட்டே வலிக்குதா கட் கட் கட்